பெண்கள் கைத்தில் கட்டுவது என்றால் திருமணம் என்றால் என்னடா திருமணம் என்றால் ஆணும் பொண்ணு ஒண்ணா லோடாக்குவது என்றால் என்ன? வெளியே வந்து வெளிவது ஐயா ஐயா பிளேடு மேரி அறக்குறேன்டா பாய். பிளேடு என்றால் சேவிங் செய்வது. சேவிங் செய்வது என்றால் வாட்டா உன்னை தூக்கி போய் வெட்டி வாடா என்றால் என்ன? வாடா என்றால் என்ன? அழைத்தல் என்றால் என்ன? பருப்பு கடையில மட்டும் தானே? ஆமா. ஆயா சக்தி பெருசா இருக்கும் போட்டு அப்படியே கடையில கஞ்சி. ஆமா, இது பருப்பு கடையில மத்த பருப்பு கடையில மத்தி இல்லடா. குழந்தைங்க ஆயிடுச்சுனா காட்டுவாங்களா கிளி கிளி கிளி. அப்படி சீர சிறப்போடு வந்திருக்கு. அப்படி குழந்தை ஏன் அடிக்கவரா? தம்பிக்கு என்ன தொண்டை ஒரு மாதிரி என்னன்னு தெரியலையே. தொண்டையில் கிச்சு கிச்சு. உனக்கு அண்ணன் டீ சாப்பிட மாட்டார், அவர் காபி தான் சாப்பிடுவார்.
நீ எனக்கு தம்பியா? இல்லடா. தம்பியா? என்ன தம்பி தம்பி வாங்கியா பாதமே அடிபடிச்சே நானுமே பாதமே அடிபடிச்சே நானுமே பாதமே படித்த தம்பி பாருலகில் வாழ்கவே பாதமே படித்த தம்பி பாருலகில் வாழ்கவே நல்லபடியாக வாழ்கவே நல்லபடியாக வாழ்கவே வாடாயன் மச்சானே வரச்சுட நேரமாச்சு வாடாயன் மச்சான் வரச்சுட நேரமாச்சு தம்பி உடன் பிறந்த அண்ணன் நான் தம்பி ரத்த பாசத்தோடு அன்போடு கட்டளத்து தழுவுகிறார். ஆமா உங்களுக்கு என்ன வர முறை? உங்க ரெண்டு பேரும் தான் அண்ணன் தம்பி பாசமா? எங்களுக்கு பாசம் இல்லையா? நாங்க ரெண்டு பேரும் யார் தெரியுமா? எப்படி? ஒழுத்து வர முறை. வர முறையா? ஆமா. என்னடா வர முறை? ஆமா மச்சான். டேய் மாமா மச்சான். ஆமாங்க. அருமையானதுடா. எப்படி? என் தங்கச்சி தான் அவனுக்கு கொடுத்துக்கிறேன். அவன் மண்டாட்டி நான் வச்சுக்கிறேன். ஏன்டா ஜெமத்து செத்து? எனக்கு சாவ சொல்றேன். ஏன்டா ஓ தங்கச்சி அவனை கொடுத்துக்கிறேன் அவன் மண்டாட்டி வச்சுக்கிறேன். ஆமா நான் தான் வச்சுக்கிறேன். கேள நீ ஒண்ணா. ஏன்டா உண்மை? நோ அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டு பேரும் சேர்ந்து அவன் ஒத்துக்கிறான் அவனே ஒத்துக்கிறான் நீ போய் சாவு. என்னங்க? எப்படி? அப்பா நீங்க எனக்கு இருக்குது ஒரே ஒரு தங்கச்சி ஐயா. குழந்தை கண்ணு கட்டுமா வளர்த்துட்டேன். கல்யாணம் வச்சு ஆகி போச்சு. மாப்பிள்ளை தேவை மாப்பிள்ளையே கிடைக்கல. மாப்பிள்ளை கிடைக்கல. கட்சியில கம்மியா இருக்கா கண்ணில் பட்டான். அடடா ஆள் பார்த்துட்டு இங்கே வச்சுக்கிறாங்க புலி முட்டியாட்டம். பெரியவங்க 4 பேரும் விசாரிக்கிற மாதிரியா? ஏன்டா ஒரு பெண்ணு கூட 4 பேர் கிட்ட அந்த குடும்பத்தை பத்தி விசாரிக்க தான் செய்வோம். ஊர்ல இருக்கிற பெரியவங்களை போய் கேட்டங்க. பையன் எப்படிங்க பொண்ணு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒண்ணு தப்பா சொல்ல நல்ல பையன் தாங்க. யார் பேச்சுக்கு போக மாட்டான். சாப்பிட்டு என்னவோ திண்ணமால பார்த்து தூங்கிட்டு என்னவோ குழந்தைக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டான். அப்படி விளக்கமா பெரியவே சொன்னாங்க பெரியவங்க. அதனால நம்பி என் தங்கச்சி கொடுத்தாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த நாள்ல இருந்து போட்டுக்கிட்டு அடிக்கிறான். போட்டுக்கிட்டு அடிக்கிறான். அதனால என் தங்கச்சி கொடுத்தா நானே வச்சுக்கிறேன். இல்லத்தில் தங்க வைத்து உணவு உடைவு திருப்பி எல்லாமே கொடுத்துருக்குன்னு சொல்லுடா. பாதுகாப்பு விட்டு வச்சுக்கிறேன். அண்ணா தம்பி உங்களுடைய அன்பு தம்பி ஆசை தம்பி காய்கொடை மனதார வந்திருப்பாய் காய்கொடை. யாருமே கிடையாது. ஆமா ஏன்டா டேய் அக்கூரி முத்தூரி முத்தூரி எல்லாம் நிறைய ஊரு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நக்கறாரா சப்பராரா ஐஸ்கிரீம் வாங்குறா அப்படியே சாப்பிட முடியும்? நக்கி தான் சாப்பிட முடியும். சப்பி தான் சாப்பிட முடியும். ஐஸ்கிரீம்ல நக்கி தான் சாப்பிடுவாங்க. ஐஸ் தான் சப்பி சாப்பிடுவாங்க. அதான்டா சாப்பிடுறோம். அதான் நக்கறாரா சப்பராரா தேனுக்குதியா தேன் ஊத்துனா அப்படியே சாப்பிட முடியும். நக்கி தானே சாப்பிட முடியும். அதனால உனக்கு இருக்கிறது பாத்திட்டேன்னா அண்ணா இந்த உதயகிரி இருக்கக்கூடிய கண்டே ஜாய்கொடை என்றார். அனைவரும் கேட்கட்டி வாய்ப்பொத்து நம்முடைய பாதத்திற்கு கண்டே ஜாய்கொடை என்றார். அனைவரும் சும்மா இந்த ஈரல் மலர் உலகில் வெல்லவோ கொல்லவோ இந்த படந்த உலகில் ஒருவருமே கிடையாது. நான் உனக்கு சேவட நானே உனக்கு கேட்டதா உனக்கு கேட்டதா உனக்கு கேட்டதா கேட்ட கொடுக்க மாட்டேன். உனக்கு கேட்டதா இல்ல உனக்கு கேட்டதா உனக்கு இந்த பரத்த உலகிலே
மாதிரி சொல்வதற்கோ விழுவதற்கோ யாரும் இல்லை. கையில எங்களை எதிர்க்க யாரும் இல்லை என்று நான் அப்படி உச்சரிக்கும் பொழுது அப்படின்னு கேட்டுக்கிறான். கொட்டா பின்னாடி எவனோ சாராயம் சாராயனுங்கிறான். மச்சான் 2 4 6 8 10 அவனுக்கு வேணாண்டா, அவன் பிளாக்ல வச்சுருவான். 8 மட்டும் சொல்றான். சாராயம். ஏண்டா குடிகார நாய்களே, குடிகாரர்களே, ஏண்டா குடிச்சு உடம்பு கட்டிறீங்க? குடிகாரங்கடா, குடி கறிக்கும். காலையில கிளாஸ்ல ஊத்திச்சு தண்ணி ஊத்திட்டு வந்து சாமி நீங்க பொய்து வச்சா போதும் சாக்கா இருக்கிறானுங்கடா பாவி ரமேஷ் அண்ணா எங்கனா பிளாக்ல ஓடுதா கேட்டா 230 கூட பரவாயில்லை. நாங்க கேக்குறோமா? சாப்பிட்டு கிடையாதுப்பா. டேய் என்னடா நீ இந்த உலகத்தில் எங்களை வெல்லவா கொல்லவா ஒருவர் இல்லை என்று ஆணவத்தில் உரைக்கும் பொழுது நாராயணன் யார்? எங்களுடைய ஜென்ம பகைவன். அவருடைய நாமதத்தை உரைக்கின்றார். நல்லவர்கள் உள்ளே அழைத்து வருகிறேன்.